ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். கடந்த திமுக ஆட்சி காலத்தில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக ஏவா வேலு இருந்தார். அப்போது கரூரில் நடந்த சாலை பணிகளில் பெரிய அளவில் முறைகேடு நடந்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார்கள் வந்தன. அதன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். கடந்த 2022 மார்ச்சில் கரூரில் சுமார் 7 கோடி மதிப்பில் நெடுஞ்சாலைத்துறையின் கீழ் சாலைகளை அகலப்படுத்துதல் மற்றும் மேம்பாட்டு பணி நடந்தது. இதற்கான டெண்டர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான சங்கர் என்பவரது நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது. ஆனால் பணிகளை முழுமையாக செய்யாமலேயே போலியான எம்புக் தயாரித்து மார்ச் 25, 28 ஆகிய தேதிகளில் 3 கோடியே 23 லட்சம் ரூபாய் பணத்தை அதிகாரிகள் ஒப்பந்ததாரருக்கு விடுவித்துள்ளனர். எம்புக் என்பது பணிகளை பதிவு செய்யும் புத்தகமாகும். அதனையே போலியாக உருவாக்கினர் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தொடர்ந்து கரூரில் நபார்டு நிதியுதவியுடன் கூடிய 2 சாலை திட்டங்களிலும் 1 கோடியே 5 லட்சம் ரூபாய் வரை முறைகேடு நடந்துள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை FIR-இல் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தவிர கரூரில் 2021 முதல் 2022 வரை மொத்தம் 163 கோடி ரூபாய் மதிப்பிலான டெண்டர்கள் ஒதுக்கப்பட்டன. இதில் சுமார் 68%, அதாவது 110 கோடி ரூபாய் மதிப்பிலான டெண்டர்கள் சங்கர் ஆனந்த் நிறுவனத்திற்கு மட்டுமே ஒருதலை பட்சமாக வழங்கப்பட்டதாக அறப்போர் இயக்கம் ஆதாரங்களை சமர்ப்பித்திருந்தது. இந்த புகார்களின் அடிப்படையில் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறையின் சிறப்பு புலனாய்வு பிரிவு முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவை முதல் குற்றவாளியாக சேர்த்து மொத்தம் 11 பேர் மீது FIR பதிவு செய்துள்ளது. இதில் 10 நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் பெயரும் செந்தில் பாலாஜியின் நெருங்கிய நண்பர் சங்கரின் கட்டுமான நிறுவனமும் சேர்க்கப்பட்டுள்ளது. முறைகேடு நடந்துள்ளதற்கு முகாந்திரம் இருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை கருதியதால் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்தினர். கரூரில் ஒப்பந்ததாரர் சங்கர் ஆனந்த் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தப்பட்டது. சின்ன ஆண்டாங்கோவில் சாலையில் உள்ள காந்தி என்பவர் வீடு மற்றும் பள்ளப்பட்டி ஆசாத் நகர் பகுதியில் உள்ள அரசு பொறியாளர் ரஃபீக் என்பவர் வீட்டிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சுமார் 20 பேர் கொண்ட அதிகாரிகள் குழு கரூரில் முகாமிட்டு பல்வேறு இடங்களில் விசாரித்தனர். இதே வழக்கில் சென்னை மற்றும் ஏவா வேலுவின் சொந்த ஊரான திருவண்ணாமலையில் உள்ள அவரது கல்வி நிறுவனங்கள், வீடுகள் என மொத்தம் 14 இடங்களில் ஒரே நேரத்தில் சோதனைகள் நடத்தப்பட்டது. முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக ஆட்சி அமைந்த பிறகு திமுகவின் முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை எடுத்துள்ள முதல் அதிரடி நடவடிக்கை இதுவாகும். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள திமுக தலைவர் ஸ்டாலின், ஏவா வேலு லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகளுக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பார். சட்டப்படி இதை எதிர்கொண்டு நீதிமன்றத்தில் நிரூபிப்போம். அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைகளுக்கு திமுக அஞ்சாது. கடந்த காலங்களில் திமுக மீது சுமத்தப்பட்ட எந்த ஊழல் வழக்குகளும் நிரூபிக்கப்பட்டதில்லை என்பதே வரலாறு என தெரிவித்துள்ளார்.